அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி நாம் தொடராக சேனலுக்காக இன்று நாம் பார்க்கிறோம் 2005ஆம் ஆண்டு கேள்விகள். 2005ஆம் ஆண்டு கேள்விகள். இலத்திரன் கற்றை ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு இரு மின்னேற்றப்பட்ட சமாந்தர தட்டுகளுக்கிடையே மேலே உள்ள ஏற்றம் தட்டு பிளஸ் தட்டு, கீழே உள்ளது மைனஸ் தட்டு. இதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், பிளஸ் தட்டிலிருந்து மைனஸ் தட்டை நோக்கி மின்புலம் அங்கு காணப்படும். இங்கு அச்சு போடப்பட்டிருக்கு, ஒய் அச்சு, ஜெட் அச்சு, இரண்டு அச்சு போடப்பட்டிருக்கு. அந்த தட்டுகளுக்கு இடைப்படுவதும் 1 சென்டிமீட்டராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. மின்னேற்றப்பட்ட சமாந்தர தட்டுகளுக்கு இடையே உள்ள பிரதேசத்தினுள்ளே கதி 14 மீட்டர்/s உடன் கூறுகிறது. இரு கட்டங்களுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு 200 வோல்ட் ஆகும். இலத்திரன் கற்றை வைத்தி செய்வதை எப்படின தேவையான காந்தப்புலம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா காந்தப்புலத்தில திசை கேட்கிறாங்க, காந்தப்புலத்தை பாருங்க கேட்கிறாங்க. இலத்திரன் கற்றை இந்த திசையில பயணம் செய்யும். எந்த வித விலகல் இல்லாமல் பயணம் செய்யும். உங்களுக்கு தெரியும், ஒரு மின்புலம் கொண்ட பிரதேசத்திற்குள் மைனஸ் ஏற்றம் நெருக்கமாக இருந்தால் அதுக்கு எதிர் திசையில் மின் விசையும், பிளஸ் ஏற்றம் நெருக்கமாக இருந்தால் மின்புலத்தின் திசையில் மின் விசையும் உருவாக்கப்படும். மின்புலத்தின் திசை கீழ் நோக்கி இருப்பதால் இதன் மீது தொழிற்படுகின்ற அந்த மின் விசை மேல் நோக்கி இருக்கும், FE என்று எடுத்துக்கிறோம். விலகல் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்றால் காந்த விசை கீழ் நோக்கி இருக்க வேண்டும். காந்தப்புலத்தின் திசையை கண்டறிய பிளமின் இடக்கேற்பியை பயன்படுத்தப்படும். மின்புல விசை பயன்படுத்தப்படும். மின்னோட்டம் இலத்திரன் பாயும் திசைக்கு எதிராக இருக்கு. புலம் கீழ் நோக்கி, விசை கீழ் நோக்கி, புலம் உள்நோக்கி வர வேண்டும். உள்நோக்கி காந்தப்புலத்தின் பருமனும் காந்த விசையின் பருமனும் மின் விசையின் பருமனும் சமனாக இருக்க வேண்டும். காந்த விசை FVQE, மின் விசை EQ. இதன் அடிப்படையில் காந்த பாய அடர்த்தி மின் புலச்செறிவு எழுதலாம். மின் புலச்செறிவு V/D, காந்த பாய V/D என்றது மின் அழுத்த வேறுபாடு. வியின் பெருமானம் 200, 1/10⁻², அதன் வேகம் 14 ms/-1. ஆகவே எங்களுக்கு 2/14 இந்த 14 0.02 டெசிபல் உள்நோக்கிய திசை 0.02 டெசிபல் வரும். ஆகவே பொருத்தமான விடையினால 2/10⁻² டெசிபல் எங்களுக்கு விடை வந்து தாளுக்குள்ளே 2/10⁻² டெசிபல் 4வது விடையாக அமையும். 47வது கேள்வி. எங்களுக்கு தெரியும், ஒரு முடிவில் நீளமான கடத்தியோடு மின்னோட்டம் பாய்கின்ற போது அதற்கு சமாந்தரமாக இன்னொரு முடிவில் நீளமான கடத்தி இருக்குமாக இருந்தால் அவங்க 2 பேருக்கு இடையிலேயும் காந்த விசை உருவாக்கப்படும். இவரினால் உருவாக்கப்படுகின்ற காந்தப்புலம் காரணமாக I1 என்ற மின்னோட்டம் காரணமாக D தூரத்தில் உருவாக்கும் காந்தப்புலம் காரணமாக அதில் ஒரு விசை உருவாக்கப்படும். இந்த இடக்கேள்வியை பயன்படுத்தினா அவரை நோக்கி இருக்கும். அதேபோல் இவர் I2 என்ற மின்னோட்டம் காரணமாக உருவாகும் காந்தப்புலம் காரணமாக அவரின் மீது தொழிற்படுகின்ற காந்த விசை அவரை நோக்கி இருக்கிறது. ஒன்றை ஒன்று நோக்கி இந்த காந்த விசைகள் தொழிற்படும். அதேபோல் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் மின்னோட்டம் பாய்கின்ற போது உருவாக்கப்படுகின்ற காந்த விசை ஒன்றை ஒன்று விலகி இருக்கும், ஆனால் பருமனை சமனாக இருக்கும். இந்த அடிப்படையில் அது பருமனுக்கான கோவை μ0 I1 I2 2πd into நீளம் L, கடத்தியின் நீளமாக. இந்த சமன்பாடு எங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் ஒரே திசையில் மின்னோட்டம் பாயும் போது ஒன்றை ஒன்று நோக்கி விசை இருக்கும், வெவ்வேறு திசையில் மின்னோட்டம் பாயும் போது ஒன்றை ஒன்று விலகி இருக்கும் என்ற தியரியோட இந்த சமன்பாடு இருக்குமாக இருந்தால் கேள்விகளை ஈஸியாக செய்து கொள்ளலாம். ஒரு மின்னோட்ட ஐயை கொண்டு செல்லும் ஒரு மெல்லிய சீர்கம்பி PQ ஆனது
அதே மின்னோட்ட ஐயை கொண்டு செல்ல முடிவில் நீளமான ஒரு கிடைக்கம்பி ஆர்எஸ்க்கு மேலே பொறிமுறை ஆதாரம் இன்றி எந்தவித தடுப்பும் இல்லாமல் எந்தவித பிடிமானமும் இல்லாமல் வைத்திருக்கப்படலாம். கம்பி பிக்யூவின் அலகு நீளத்திலும் எம் எனின் அலகு நீளத்திலும் எம் எனின் இதில் நீளத்தை என்ன எடுப்போம் திணிவு என்ன வரப்போகுது என்று பார்த்தீங்கன்னா MNG வரும். அலகு நீளத்திணிவு M என்றால் எல் நீளமான கடத்தியாக கருதுகின்ற போது MNG நிறை கீழ் நோக்கி இருக்கு. எவ்வித ஆதாரமின்றியும் ஓய்வில் இருக்குது என்றால் கீழ் நோக்கி நிறை தொழிற்பட்டும் அது ஓய்வில் இருக்குது என்றால் மேல் நோக்கி காந்த விசை தொழிற்படும். எங்களுக்கு தெரியும் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் மின்னோட்டம் பாய்கின்றது, எதிராகத்தான் விசை உருவாகும் என்பது தெரியும். இருந்தும் இந்த காந்த விசை MLGக்கு சமனானது. இந்த காந்த விசைக்கான சமன்பாடு மின்னோ I L 2πh mlg ஆகும். இதன் அடிப்படையில் இந்த மின்னோ I வர்க்கம் L மட்டும் 2πh mg ஆக இருக்கும். இங்கே கேட்கப்பட்டது என்னவென்றால் h கான தொகை h வந்து மின்னோ I வர்க்கம் 2π mg ஆக இருக்கும். ஆகவே இதற்கு ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். காணப்படுகின்ற நிலைமாற்றியின் முதன்மையில் N1 முறுக்குகளும் துணையில் N2 முறுக்குகளும் உள்ளன. முதன்மை துணை ஆகியவற்றுக்கு குறுக்கே இடைவர்க்க மூல வோல்ட் அளவு முறையே V1 V2 ஆகும். இந்நிலைமாற்றியின் தொடர்பாக திருத்தமான கூற்று சொல்லலாம். இடைவர்க்க வோல்ட் அளவு சொன்னது ஆடலோட்டம் ஒன்று எடுத்தீங்கன்னா இந்த ஆடலோட்டத்தில் இது V என்றால் உச்ச பெறுமதி V0 வச்சுக்கோங்க. இடைவர்க்க மூல பெறுமதி VRMS உச்ச பெறுமதி வர்க்க மூலம் 2 V1. அந்த V1 V2 பெறுமதி தந்து எங்களுக்கு அந்த V1 into N1 யாருக்கு சமம்? சாரி V1 into V2 யாருக்கு சமம்? N1 into N2 சமம் என்பது எங்களுக்கு தெரிந்தது. குறுக்கு பெருக்கம் செய்தால் V1 N2 சமம் N1 V2 ஆக இருக்கும். இப்போ முதலாவது கூற்று V1 N1 சமம் V2 N2 ஆகும். அது பிழையான கூற்று. ஆடலோட்ட முதலுக்கு பதிலாக அதே வோல்ட் அளவு உள்ள ஒரு வெற்றியை இட்டால் V2 மாறாமல் இருக்கும். ஏற்கனவே போன தொடரில் சொல்லிட்டோம் ஒரு நிலை மாற்றியை நேரோட்டத்துக்கு தொழிற்படாது என்பதை எங்களுக்கு தெரியுது. ஆகவே இரண்டாவது கூற்று தவறானது. மூன்றாவது துணைச்சுருள் ஒரு சுமையுடன் தொடுக்கப்படும் போது துணையில் உள்ள மின்னோட்டம் சுமையை சார்ந்து இருப்பதில்லை. இங்கே ஒரு தடையுடன் தொடுக்கப்படும் போது இதுக்கு குறுக்கே V2 சமம் என்ன? I2 into R I2 into R ஆகும். ஆகவே இது ஒரு மாறிலி. V2 ஒரு மாறிலி, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை ஒரு மாறிலி. இது மாறுகின்ற போது கட்டாயம் I2 என்ன செய்யும்? மாறும். ஆகவே மூன்றாவது கூற்று தவறான கூற்று. நாலாவது சிறிது நேரத்தின் பின் அகனி இளஞ்சூடாகின்றமைக்கு ஒரே ஒரு காரணம் சுருளின் தடையில் விளைவாக பிறப்பிக்கப்படும் வெப்பமாகும். விளைவுகளும் இளஞ்சூடாக மாறுகின்றதுக்கு காரணம் சுழிப்போட்டம் காரணமாகவும் இளஞ்சூடாகும். சரியா? ஜூலின் வெப்ப விளைவு காரணமாகவும் இளஞ்சூடாகும். ஆகவே நாலாவது விடை வெற்றிக்குவோம். அஞ்சாவது அகனி அகற்றப்படும் எனின் V2 குறையும். அகனி அகற்றப்பட்டால் முழு காந்தபாயம் துணை சுருளுக்கு வந்து சேராது. அகனி அகற்றப்பட்டால் காந்தபாயம் வருகையின் அளவு துணை சுருளை வெட்டி செல்கின்ற காந்தபாயத்தின் அளவு குறையும். இதனால் V2வின் பெறுவது குறையும் என்பதே சரியான ஆன்சர். ஆக 5 தான் மிக பொருத்தமான. அடுத்தது 60வது வருவோம். சீர் குறுக்குவெட்டு பரப்புள்ள ஒரு அரைவட்ட கடத்தி PQR அரைவட்ட கடத்தி காணப்படுகின்றவாறு ஒரு கிடைசீர் காந்தப்புலத்தின் உள்ளே நிலைக்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. அரைவட்ட கடத்தியின் மையம் ஓவில் சுழலிடப்பட்டுள்ள ஒரு கடத்துக்கோள் OA ஆனது ஓவினூடாக காந்தப்புலத்திற்கு சமாந்தரமாக செல்கின்றது. ஒரு கிடையாட்சி பற்றி மாறாக கதையுடன் சுழலுகின்றது. PQRம் OAயும் ஒரே தடைத்திறனுள்ள ஒரே திரவியத்தால் ஆக்கப்பட்டுள்ளன. OR ஆகிய இரு முனைகளும் ஒரு அம்பியர் மாறியுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. நேரம் T உடன் A ஆனது POR ஐ தொடுமெனின் நேரம் T உடன் OAக்கு குறுக்கே தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையினதும் அதனோட ஒரு மின்னோட்டத்தின் மாறி கிடைக்கிறது. இப்போ நாங்கள் இப்போ OAயில் தூண்டப்படும் மின்னியக்கு விசை OAயில் தூண்டப்படும் தூண்டல் மின்னியக்க விசையை பொறுத்த மட்டும் E சமன் BL
VAF சுழல்கிறது VAF. இது ஒரு மாறிலி என்பது தெரியும். ஆகவே தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை பொறுத்தவரையில் ஒரு மாறிலி நேரத்தில் தொடக்க காந்தப்புலத்திலே வெட்டி செல்கின்றது. இன்னொன்று நாம் பார்க்கும்போது இப்போ நாம யோசிப்போம், OA ஆனது அரை சுழற்சியில் PQR ஐ தொட்டுக் கொண்டிருக்கிறது. மிகுதி அரை சுழற்சியில் PQR ஐ தொடரவில்லை. ஆகவே அரை சுழற்சியில் T/2 இல் மின்னியக்கு விசை தூண்டப்பட்டால் அடுத்த அரை சுழற்சியில் மின்னியக்கு விசை தூண்டப்படாது. தூண்டல் மின்னோட்டம் உருவாக்கப்படாது. ஆக முதல் அரைவாசி சுழற்சிக்கு எங்களுக்கு தூண்டல் மின்னோட்டம் இல்லை எடுத்துக்கிட்டா, காரணம் அதனை தொடரவில்லை. மிகுதி கீழே உள்ளது. OA என்பது கீழ் அரை பகுதியை தொடங்குகின்ற போது, இங்கே கீழ் உள்ள பகுதி வெட்டுகின்ற போது மின்னோட்டம் உருவாக்கப்படாது. தொடர்கிறது மேல் பகுதியை தொடங்குகின்ற போது மின்னோட்டம் உருவாக்கப்படும். அதிலேயும் A ஆனது ஆர்டன் இருக்கும்போது உச்ச மின்னோட்டம் உருவாகும். இங்க கவனிங்க, இங்கு உச்ச மின்னோட்டம். பிறகு A ஆனது ஆரிலிருந்து Qவை அடைந்து Pயை அடையும் வரை தடை அதிகரிக்கிறது. தடை அதிகரித்தால் மின்னோட்டம் குறையும். அதுல சீராக குறையுமா சீரற்று குறையுமான்னு பார்த்தோம்னா சீரற்று தான் குறையும். காரணம், இதுல போகின்ற போக்கு R7 Pro LOA R நேர்வு சமநிலை V7 இதுல V ஒரு மாறிலி தானே, V ஒரு மாறிலி, IR ஒரு மாறிலி, IL ஒரு மாறிலி, IT ஒரு மாறிலி. ஆகவே நேரத்துடன் மின்னோட்டம் நேர்மாறு வீத சமனாக இருக்கும்போது வளையல் வரும். அதன் பின் உச்சத்துக்கு இருக்கு. பிறகு மீண்டும் உச்ச பெறுமதி அடையும். பிறகு இவ்வாறு மாறி ஒவ்வொரு அரை சுழற்சி விட்டு வரும். இங்க ஏன் வளைவு வருகிறது என்றால், வளைவிலோடும் இங்கு தடை நீளத்துக்கு நேர் விசமன் சீரான கோண கதிவுடன் சொல்கின்றமையினால் அந்நீளம் அந்த நேரத்துடன் நேர் விகித சமனாக மாறும். ஆகவே தடை நீளத்துக்கு நேர் விசமன், அதுதான் நேரத்துக்கு நேர் விசமன். இங்க V7 V ஒரு மாறிலி, IR ஒரு மாறிலி. I எப்படி இருக்கு, ஆறுக்கு பதிலாக L போடணும், IL ஒரு மாறிலி. Lக்கு பதிலாக T போடணும், IT ஒரு மாறிலி. அப்ப மின்னோட்டம் நேரத்துடன் நேர்மாறு வீத சமனாக மாறுகிறது. வளைவு பெறப்படும். எங்களுக்கு 2005ஆம் ஆண்டு நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து அந்த புலத்தை விட்டு நாங்கள் அடுத்த தொடராக ஆரம்பிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி தொடர் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டி தொடரை நீங்கள் அடுத்தடுத்த தொடரில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னோட